الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இந்த தினத்திலே எதிர்வரக்கூடிய ரமலானுடைய அந்த மாதத்தை முன்னிட்டு உங்களுக்கான சிறப்பு தர்பியா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் ரமலான் ஏற்படுத்தும் தாக்கங்கள் என்கின்ற ஒரு தலைப்பில் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ளவர்களே, பொதுவாகவே இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஏனைய மார்க்கங்கள் மதங்களிலிருந்து கொஞ்சம் வித்தியாசப்படும். பொதுவாக மார்க்கம் மதம் என்று வந்துவிட்டாலே அது எந்த ஒரு காரணத்தையும் சொல்ல மாட்டார்கள். இதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இதற்கு காரணம் இருக்கிறது, இதை செய்தால் இப்படி நடக்கும் என்ற காரணத்தை சொல்லாமல் இது வெறும் இபாதத்துகள், சடங்குகள், சம்பிரதாயங்கள், இதை நீங்கள் செய்துதான் ஆக வேண்டும் என்று அதற்கான காரணத்தையும் அது ஏற்படுத்தக்கூடிய விலையும் நம்ம இடத்துல சொல்ல மாட்டாங்க. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு இபாதத்தை சொன்னாலும் பெரும்பான்மையான இபாதத்துகளில் காரணத்தையும் இஸ்லாம் சேர்த்து சொல்லுகிறது. நீங்கள் இந்த இபாதத்தை செய்யுங்கள், இந்த வணக்க வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க, அப்படி செய்கிறதுனால உங்களுக்கு இது நடக்கும், உங்களுக்கு இது கிடைக்கும், உங்கள் உலகத்தில் இது நடக்கும், உங்கள் மறுமையில் இது நடக்கும், நீங்கள் இப்படி தொழுதா மறுமையில் உங்களுக்கு இது கிடைக்கும் என்று அதற்குரிய விளைவுகளையும் தாக்கங்களையும் சேர்த்து சொன்ன ஒரு மார்க்கம்தான் இஸ்லாம் என்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் இப்போ உதாரணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுகையை கடமையாக்குகின்றான், நீங்கள் தொழுங்கள் என்று மட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லலை. அந்த தொழுகையை ஏவுகின்ற நேரத்தில் அது கூட சேர்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான்னா, நிச்சயமாக தொழுகை என்பது மானக்கேடான விஷயங்களை விட்டும் மோசமான விஷயங்களை விட்டும் உங்களை பாதுகாக்கும் என்று சொல்லுகின்றான். அதே போன்று எந்த ஒரு வணக்க வழிபாட்டை இஸ்லாம் ஜக்காத்தை சொல்லுகிறதா அது உங்களை தூய்மைப்படுத்தும், உங்களுடைய பொருளாதாரத்தை தூய்மைப்படுத்தும். அதே போன்றுதான் பல இபாதத்துகளுக்கு இஸ்லாம் காரணம் சொல்லியிருக்கிறது, அது இப்படிப்பட்ட தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று சொல்லுகிறது. அதே போலதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நோன்பை பற்றி சொல்லுகின்ற நேரத்தில் திருமறையில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, குதிப அலைக்குமுஸ் சியாம், உங்களுக்கு தொழுகை என்ன பண்ணியிருக்குன்னா கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு மட்டும் கடமையாக்கப்படலை, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மக்களுக்கும் கடமையாக்கப்பட்டது. அப்படி என்று சொன்னால் இன்று நாம் வைக்கக்கூடிய நோன்பை போன்ற நோன்பு அல்லாமல் வேறு வேறு வகையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு சமுதாயத்திற்கு நோன்பை கடமையாக்குகின்றான். இந்த நோன்பு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்ற நேரத்தில் குத்திபா அலைக்குமுஸ் சியாம் கமா குத்திபா அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக என்று சொன்னால் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆகலாம் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. நோன்பு ஏற்படுத்தக்கூடிய முதல் தாக்கத்தை இஸ்லாம் சொல்லுகின்ற நேரத்தில் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் என்ன பண்ணலாம், இறைவனை அஞ்சலாம், பயபக்தியுடையவர்களாக ஆகலாம், இறைவனுடைய அச்சம் உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படலாம் என்பதை இஸ்லாம் சொல்லி காட்டுவதை பார்க்கின்றோம். அப்போது நோன்பினுடைய அந்த குறிக்கோள் என்னவென்று சொன்னால் நம்முடைய இறையச்சம் என்பது அதிகரிக்க வேண்டும். நோன்பு நம்மிடத்தில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கமாக இறையச்சம் என்பது இருக்க வேண்டும். இப்போ இந்த நோன்பு என்ன செய்கிறது உலகத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக மனிதன் என்று சொன்னால் அவனுக்கு பல தேவைகள் இருக்கும். மனிதன் என்று சொன்னால் அவன் வாழுவதற்கு அடிப்படையாக சில தேவைகள் இருக்கும். அதில் ஒன்றுதான் அவன் அன்றாடம் உணவு சாப்பிட வேண்டும். இல்லாட்டி என்ன ஆகும், அவனுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிடும். அதே போல் அவனுக்கு தாகம் எடுக்கின்ற நேரத்தில் அவன் தாகத்திற்கு அந்த தண்ணீரையோ அல்லது ஏதோ ஒரு பானத்தையோ குடிக்க வேண்டும். அப்போ தான் அவனோட உயிர் வாழ முடியும். அதே போன்ற மனிதன் என்று பிறந்தவனுக்கு அவனுக்கு துணை என்பது தேவையாக இருக்கும், அவனுக்கென்று சில தேட்டங்கள் இருக்கும். அப்போ இது போன்று மனிதனுடைய தேவைகளை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் தடுக்கக்கூடிய ஒரு இபாதத்து தான் இந்த நோன்பு என்பது. நீங்கள் காலையிலிருந்து ஃபஜரிலிருந்து மாலை வரைக்கும் நீங்கள் சாப்பிடாமல் இருக்க வேண்டும்.
தண்ணீர் குடிக்காமல் இருக்க வேண்டும், உங்களுடைய அந்தரங்க தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது என்று சொன்னால் அதனுடைய விளைவு என்னவாக இருக்க வேண்டும்? எதற்காக இஸ்லாம் அப்படி சொல்லுகிறது என்று சொன்னால், இஸ்லாம் இந்த இடத்தில் நம்மை தாக்கத்தை செலுத்துகிறது. இந்த நோன்பை கடமையாக்கி, நோன்பு என்பது உங்களுடைய வாழ்க்கையில் வெறுமனே சடங்கோ சம்பிரதாயமோ மட்டும் கிடையாது. அது மாற்றமாக உங்களுடைய வாழ்க்கையில் சில பல மாற்றங்களையும் தாக்கங்களையும் இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்ன ஒரு மார்க்கம்தான் இந்த இஸ்லாம் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ரஹிம அன்ஃபு ரஜுலின், ஒரு மனிதன் நாசமடையட்டும் நஷ்டமடையட்டும், அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அத்தா அலைஹி ரமலான் சும்மன் சலஹ மின்ஹா, அவனுக்கு ரமலானுடைய மாதம் வருகிறது, அதாவது நோன்பினுடைய அந்த மாதம் வருகிறது, அதை அப்படியே கடந்து சென்று விடுகின்றான். அவனுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படவில்லை, எந்த ஒரு தாக்கமும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு மனிதன் நஷ்டமடையட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அப்போ நோன்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில் சில தாக்கங்களை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்தில் சொல்ல வரக்கூடிய ஒரு விஷயம். அப்போ ஏற்கனவே அதனுடைய காரணத்தை பார்க்கின்ற நேரத்தில் இறையச்சமுடையவர்களாக நீங்கள் ஆகலாம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. எல்லா மனிதர்கள்ட்டையுமே குறைவாகவோ கூடுதலாகவோ இறையச்சம் இருக்கும். கண்டிப்பாக முஸ்லீம் என்று சொன்னால் அவனுடைய உள்ளத்தில் ஒரு அணுவளவாவது என்ன இருக்கும்? இறைவனை பற்றியான அச்சம் இருக்கும். ஆனால் இந்த நோன்பு என்பது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த இறையச்சத்தை ஒரு படி அதிகரிக்க வேண்டும். நம்ம இடத்துல இத்தனை % இறையச்சம் இருக்கு என்று சொன்னால், அந்த நோன்பை நாம் நோக்கின்ற நேரத்தில், நோன்பை வைக்கின்ற நேரத்தில் அந்த நோன்பின் மூலமாக நம்முடைய இறையச்சம் அதிகரிக்க வேண்டும், நம்முடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும். காரணம், எந்த இறைவனுக்காக நம்முடைய வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளை நம்ம அந்த நேரத்தில் செய்யாமல் இருக்கும். என்னது? உணவு, அதே போல தாகம், இது போன்ற விஷயங்களை எல்லாம் நான் செய்கிறேன் என்று சொன்னால், என்னுடைய பசியை நான் தாங்குகிறேன் என்று சொன்னால், என்னுடைய தாகத்தை நான் தாங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட கால அளவிற்கு எனக்கு என்னதான் தாகம் எடுத்தாலும், எனக்கு என்னதான் பசி எடுத்தாலும் நான் அதை தாங்கிக் கொள்கிறேன் அப்படின்னா, அதற்கான யாருக்காக நான் செய்கின்றேன்? இறைவனுக்காக செய்கின்றேன். இறைவன் மீது உள்ள அச்சத்தின் காரணமாக செய்கின்றேன். எனவே இந்த அச்சம் இந்த நோன்பின் மூலமாக எனக்கு அதிகரிக்க வேண்டும் என்பது இஸ்லாம் சொல்லுகிறது. நம்மளை ஒரு ஆள் பார்க்குறாரு, நம்மளை ஒரு ஆள் பின்தொடர்றாரு அப்படின்னா நம்ம சில வேலைகளை செய்ய மாட்டோம். அதே போல தான் இந்த நோம்பை நம்ம வைக்கிறோம், அந்த நேரத்தில் கண்ணுக்கு முன்னாடி தான் தண்ணி இருக்குது. அதே தண்ணி வருடம் முழுக்க எந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறதோ அதே இடத்தில் தான் வைக்கப்பட்டிருக்கும். அதே இடத்துல தான் ஃப்ரிட்ஜ் இருக்கும், அதே இடத்துல தான் கிச்சன் இருக்கும், அதே இடத்துல தான் பாத்திரம் இருக்கும். அந்த பாத்திரத்துக்குள்ளே வருடம் முழுக்க என்ன உணவு இருந்துச்சோ அதே உணவு தான் இருக்கும். ஆனால் நம்ம என்ன நினைப்போம்? இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், இறைவனுக்கு நான் பயப்பட வேண்டும், இதை நீ செய்யாதே என்று தடுத்திருக்கின்றான். அதன் காரணமாகத்தான் நாம் அந்த சாப்பாட்டையோ அல்லது அந்த குடிபானத்தையோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்தையோ நாம் அந்த இடத்தில் தவிர்ந்து கொள்கிறோம் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை பற்றி சொல்லுகின்ற நேரத்தில், நோன்பு உங்களுக்கு நன்மையை தரும் என்று பல ஹதீஸ்களில் சொன்னால் கூட, ஒரு சில ஹதீஸ்களில் நோன்பு ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களை சொல்லுகிறார்கள். அஸ்ஸௌமு ஜுன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நோன்பு என்பது ஒரு கேடயம் ஆகும். நோன்பு என்பது ஒரு கேடயம். இப்போ கேடயம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? பொதுவாக யாராவது ஒருவர் நம்மை தாக்க வருகிறார் என்று சொன்னால் கேடயத்தை சின்ன பண்ணிடலாம், தடுத்துடலாம். எவ்வளவு அம்புகள் வந்தாலும், எவ்வளவு வில்லுகள் அது போன்ற அந்த ஈட்டிகள் நம்மை நோக்கி பாய்ந்து வந்தால் கூட அந்த கேடயத்தை சின்ன பண்ணிக்கலாம், நம்மின் மீது படாமல் தடுத்து கொள்ளலாம். அதே போன்றுதான் இது போன்ற பாவமான எண்ணங்கள், மோசமான எண்ணங்கள், மோசமான விஷயங்கள் மனிதனுக்கு வந்து கொண்டே இருக்கும். இது போன்ற பாவமான சிந்தனைகள் மற்றும் செயல்களிலிருந்து தடுக்கக்கூடிய ஒரு கேடயமாக நோன்பு இருக்கிறது என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கின்றோம். அதனால தான் பாருங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு 3 பேர் வராங்க. வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுவாங்க, எப்படி நோன்பு வைப்பாங்க, எப்படி இரவு தொழுகை அவங்களுக்கு எப்படி இருக்கும், இதெல்லாம் விசாரிக்கிறாங்க. அதெல்லாம் விசாரித்தோம்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்து அதிகமாக இருக்குன்றதுனால ஆயிஷா ரலியல்லாஹு விவரிக்கிறாங்க. அப்போ அதை கேட்ட அந்த 3 சஹாபிகள் இன்னும் முடிவெடுக்கிறாங்கன்னா, ஒருத்தர் முடிவெடுக்கிறாரு, நான் வாழ்க்கையில் என்ன பண்ண மாட்டேன், இனிமேல் நைட்டு தூங்கவே மாட்டேன், தொலை போகிறேன் நைட்டு ஃபுல்லாக. ஒருத்தர் முடிவெடுக்கிறாரு, நான் இனிமேல் வாழ்க்கை ஃபுல்லாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன், டெய்லி நோன்பு வைப்பேன். இன்னொருத்தர் முடிவெடுக்கிறாரு, என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன பண்ண மாட்டேன், திருமணமே செய்ய மாட்டேன் என்று முடிவெடுக்கிறார்கள். ஏன்னா அப்போ தான் அதிகமான இபாதத்துகளை செய்ய முடியும், அதிகமான வணக்க வழிபாடுகளை செய்ய முடியும். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க, இதை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படுகிறார்கள். என்ன சொல்கிறாங்க? யார் என்னுடைய வழிமுறைக்கு மாற்றமாக செய்கின்றானோ, யார் என்னுடைய வழிமுறைக்கு மாற்றமாக செய்கின்றானோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல.
அப்போ நோன்பாக இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செய்து காட்டினார்கள்? வாழ்க்கை ஃபுல்லாக நோன்பு பிடிக்கிறேன், அது எனக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும் என்பது அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நோன்பை எப்படி பிடித்து காட்டினார்கள்? நோன்பு வைக்கவும் செய்தார்கள், நோன்பை விடவும் செய்தார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நோன்பை சொல்லிவிட்டாலும், இந்த நோன்பை நீங்கள் வையுங்கள் என்று சொல்லிவிட்டாலும், அதனுடைய தாக்கங்களை சொல்லிவிட்டாலும் அதற்கான வரையறைகளையும் நமக்கு சொல்லுகிறார்கள். இப்போ நோன்பு என்பது ரமலான் மாதத்திற்கு மட்டுமானதும் கிடையாது. ஏன்னா நிறைய முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒரு எண்ணம் என்ன இருக்குன்னா, நோன்பு என்பது ரமலான் மாதத்திற்குரியது. ரமலான் மாதத்திற்கும் நோன்பிற்கும் என்ன சம்பந்தம் என்று சொன்னால், அந்த மாதம் முழுவதும் நோன்பு பிடிப்பது கட்டாயம், அந்த சம்பந்தம் மட்டும்தானே தவிர நோன்பு என்பது வருடத்தினுடைய எல்லா நாட்களிலும் நம்ம வைக்கலாம். நம்மளுக்கு தோன்றா வைக்கலாம், திங்கட்கிழமை வைக்கலாம், வியாழக்கிழமை வைக்கலாம், அல்லது சிறப்பு மாதங்களில் வைக்கலாம், சிறப்பாக சொல்லப்பட்ட ஆஷுரா போன்ற நோன்புகளை வைக்கலாம். அப்போ நோன்பு என்பது ரமலானுடைய மாதத்திற்கு மட்டுமல்ல, மாற்றமாக எல்லா மாதங்களுக்கும் உள்ளதுதான். ஏன் எல்லா மாதங்களுக்கும் இஸ்லாம் நோன்பை சொல்லுகிறது என்று சொன்னால், மனிதனுக்கு கெட்ட எண்ணங்கள், இரையச்சம் ரமலானில் மட்டும் தேவை கிடையாது. எப்பெல்லாம் அவனுக்கு தவறான எண்ணங்கள் வருகிறதோ அல்லது பாவமான சிந்தனைகள் வருகிறதோ அப்போல்லாம் அவனுக்கு என்ன தேவைப்படும்? ஒரு கேடயம் தேவைப்படும். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, இளைஞர்களை பார்த்து சொல்றாங்க, யா மாஷர் ஷபாப், இளைஞர்களே, மனிஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ், யாருக்கு திருமணம் முடிக்க ஆற்றல் இருக்கோ அவங்க திருமணம் முடிச்சிருங்க. அதே போன்று ஆற்றல் இல்லை என்று சொன்னால் அது அவருடைய பார்வையை தாழ்த்தும், அவருடைய கற்பை பாதுகாக்கும் என்றெல்லாம் சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபமல்லம் யஸ்தத்யா, யாருக்கு சக்தி இல்லையோ ஃபஅலைஹி ஸௌம், அவனுக்கு என்ன கடமை? நோன்பு பிடியுங்கள். அது ரமலான் மாதத்திற்கு சொல்லப்பட்ட செய்தியா? கிடையாது. யாரால் பாவத்தை தடுத்து கொள்ள முடியவில்லையோ அவருக்கான ஒரு வழிகாட்டுதலை சொல்லுகிறார்கள். நாம நினைக்கலாம், திருமணத்திற்கும் திருமணம் முடிக்க முடியாதவருக்கு நோன்பு வைப்பதற்கும் என்ன சம்பந்தம்? திருமணம் முடிக்க ஒரு நபர்களை சொல்லுகிறார்கள், திருமணம் முடிக்க முடியாத நபர்களை பார்த்து ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைக்குமாறு சொன்னார்கள் என்று சொன்னால், அந்த நோன்பு வெறுமனே அவருக்கு நன்மையை மட்டும் கொடுக்காது, இந்த உலகத்தில் அவருக்கு பல தாக்கங்களை அது ஏற்படுத்தும். அந்த நோன்பு என்ன செய்யும்? அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த திருமணம் இல்லாவிட்டாலும் கூட, அந்த திருமணம் முடிப்பதற்கு பெண் இல்லாவிட்டாலும் கூட அவருடைய தோணக்கூடிய அந்த சிந்தனைகளையும் அவருக்கு எழக்கூடிய அந்த இச்சைகளையும் கட்டுப்படுத்தும். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பினுடைய நன்மைகளை சொல்லாமல் நோன்பினுடைய அந்த தாக்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்பதை பார்க்கின்றோம். அதே நேரத்தில் இந்த ரமலான் மாதம் வந்துவிட்டால் நோன்பிற்கு இன்னும் பல மடங்கு சிறப்பு அதிகரிக்கிறது என்பதை நாம் பாட முடிகிறது. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ரமலான் மாதம் வருகிறதோ, யாருக்கு ரமலான் மாதம் வந்து விட்டதோ அவருக்கு சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகின்றது, நரகத்தினுடைய கதவுகள் மூடப்படுகின்றது, அதே போல ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அப்போ நோன்பு என்பதை இந்த தாக்கங்களோடு சேர்த்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நோன்பு என்பது வெறும் சடங்கு சம்பிரதாயம் மட்டும் கிடையாது, அது என்னுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை ஏற்படுத்தும். இந்த நோன்பு என்பது என்னுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை ஏற்படுத்தும். அதனால தான் பாருங்க, ரமலானுடைய ஆரம்பத்தில் நோன்பு வைப்பது நமக்கு மிக கடினமாக இருக்கும். ஏன்னா வருடம் முழுக்க பெரும்பான்மையானவர்கள் நோன்பு வைத்து பழகுவது என்பது குறைவு, அது அவர்களுடைய பலகீனமாக இருக்கலாம். என்றாலும் கூட அந்த ஆரம்ப காலத்தில் நோன்பு வைக்கிறது கடினமாக இருக்கும். ரமலானுடைய ஸ்டார்டிங்கில் அந்த 1, 2, 3 வருகின்ற அந்த நோன்புகள் மிக கடுமையானதாக தெரியும். காரணம், நம்ம புதுசாக பழகுறோம். அப்போது அந்த பழக்கத்தை இஸ்லாம் நமக்கு கொண்டு வருகிறது. அந்த மாதத்தில் என்ன பழக்கம்? வெறுமனே பசியையோ தாகத்தையோ அல்லது இச்சைகளையோ மட்டும் கட்டிப்படுத்தி கொள்வதல்ல அந்த பழக்கம். மாற்றமாக ரமலான் ஆரம்பிக்கின்ற நேரத்தில் நம்முடைய உள்ளத்திலேயே என்ன தோணும்? இதை செய்ய வேண்டாம். டிவியை வச்சுருந்தா என்ன பண்ணுவோம்? அதை மூடிடுவோம். அதே போன்ற ஏதாவது ஒரு பாவமான எண்ணம் வருதா, அதை உடனே தவிர்த்துடுவோம். ஒரு செயலை செய்யணும்னு தோணுது, அதை தவிர்த்துக்குவோம். வேண்டாம், ரமலான் மாதம் ஆரம்பிச்சிருச்சு, இது ரமலானுடைய மாதம், இதில் செய்யக்கூடாது என்கின்ற ஒரு பழக்கத்தை, அந்த ஒரு தாக்கத்தை இஸ்லாம் நமக்கு கொண்டு வருகிறது. அப்போ ஏன் இந்த நோன்பை இஸ்லாம் வைத்திருக்கிறது? ஒரு 30 நாட்கள் நாம் நோன்பு நோக்கிறோம், 30 நாட்கள் பாவங்களை குறைத்து கொண்டு வாழ்கின்றோம், 30 நாட்கள் இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறோம் என்று சொன்னால் ஏன் வைக்கிறது என்று சொன்னால், ஏனைய மாதங்களுக்கான ஒரு பயிற்சியாகவும் இஸ்லாம் இந்த நோன்பை வைப்பதை பார்க்கின்றோம். இன்னும் வரக்கூடிய ஒரு 11 மாதங்கள் இருக்கிறது, அதற்கான ஒரு பழக்கத்தை நாம் பழக வேண்டும். இப்போ நாம் பழகினாதான் ஏனைய அந்த 11 மாதங்களுக்கு அது பலனளிக்கும் என்பதனால் இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஒரு பழமொழி சொல்லுவார்கள், மன் ஆஷ 40 யௌமன் சாரமின்ஹும், ஒரு ஊரில் போய் ஒரு 40 நாள் ஒரு மனிதன் இருந்து விட்டான் என்று சொன்னால் அந்த ஊருக்காரங்களாகவே மாறிடுவோம். அதனால தான் இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, அல் ஹைரு ஆதா, நல்லது என்பது பழக்க வழக்கம் தான்.
எந்த ஒரு நல்லதுமே நேற்று நான் நினச்சேன் இன்றைக்கி நான் செஞ்சுட்டேன் என்று யாராலையும் செய்ய முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பழகுகின்றது தான் அந்த பழக்கம் என்பது. அப்போ என்றைக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 30 நாள், ஒரு 40 நாள், ஒரு 20 நாள் ஒரு விஷயத்தை பழகிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஹேபிட்டாக மாறும், ஒரு பழக்க வழக்கமாக மாறும். அதை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். சாதாரணமாக ஒரு மனிதர் என்ன பண்ணுறாரு, காலையில் பல்லு விளக்குறாரு, அவருக்கு தோணுது நம்ம டெய்லி ஒரு 3 வேளை பல்லு விளக்குனா என்ன அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஒரு 3 வேளை அந்த மிஸ்வாக்கை செய்கிறாரு, அந்த பல்லை துளக்குகிறார் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலம் தாண்டுற வரைக்கும் அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், செய்யணுமா அப்படின்னு. ஆனால் குறிப்பிட்ட நாட்களை தாண்டி விட்டால் அதை இல்லாமல் அவரால் இருக்க முடியாது. அதை துளக்காமல், அந்த பல்லை துளக்காமல் அவரால் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. அந்த அளவிற்கு அது பழகிவிடும். இப்படி தான் மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாமே, ஒரு நல்லது செய்கிறோம் அதிலிருந்து கெட்டவனாக மாற வேண்டும் என்றாலும் சரி, அதே போல் கெட்டவனிலிருந்து நல்லவனாக மாற வேண்டும் என்றாலும் சரி, அது பழகி பழகி கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் மனிதனுக்கு வரும். அதனால தான் இஸ்லாம் இந்த 30 நாட்களில் நீங்கள் ஒரு பழக்கத்தை பழகுங்கள். என்ன பழக்கம்? நீங்கள் உங்களை முழுமையாகவே கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். வெறுமனே பாவத்திலிருந்து மட்டும் கிடையாது, வெறுமனே கெட்ட சிந்தனைகளிலிருந்து மட்டும் கிடையாது, கெட்ட செயல்பாடுகளிலிருந்து மட்டும் கிடையாது, அனாச்சாரங்களில் மட்டும் கிடையாது. அடிப்படை தேவையான உணவு, தாகம், இதுலேயும் நீங்கள் என்ன பண்ணுங்க, கட்டுப்பாட்டை உருவாக்கி பழகுங்கள். ஒரு மனிதனுக்கு உணவையே தவிர்க்கிறானா, ஒரு மனிதன் அவனுடைய மனவீச்சையே தவிர்க்கிறானா, ஒரு குறிப்பிட்ட காலம் தன்னுடைய தாகத்தையே ஒரு மனிதன் தவிர்க்கிறான் என்று சொன்னால், அவனுடைய இச்சைகளை கட்டுப்படுத்துகிறான் என்று சொன்னால், அதனை தாண்டிய பாவங்களை அவனுக்கு தவிர்ப்பதற்கு அது இலகுவாது. ஒரு மனுஷன் சாதாரண அடிப்படை விஷயங்களை எல்லாம் தவிர்த்து கொள்ளுகிறான் என்று சொன்னால், அவனுக்கு அடிப்படை அல்லாத விஷயங்களை, மோசமான விஷயங்களை தவிர்ப்பது என்பது அவனுக்கு இலகுவாக இருக்கும். இந்த பழக்கத்திற்காகத்தான் இஸ்லாம் ரமலான் என்கின்ற ஒரு மாதத்தை கடமையாக்குவதை நாம் பார்க்கின்றோம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவோ நபித்தோழர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற நேரத்தில் அதிகமாக நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் எப்பெல்லாம் நோன்பு வைக்கிறது அப்படின்னு சொன்னால், நீங்கள் திங்கக்கிழமை வையுங்க, வியாழக்கிழமை வையுங்க, குறிப்பிட்ட நாட்களில் வையுங்க, உங்களுக்கு தோணும் போது வையுங்க, இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அட்வைஸ் பண்ணுறாங்க. அட்வைஸ் பண்ணிட்டு கடைசியில் என்ன சொல்கிறாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நோன்பு தான் மிகச்சிறந்தது. அவர் வாழ்க்கையில் ஒரு நாள் நோன்பு வச்சா ஒரு நாள் நோன்பு விடுவார், அடுத்த நாள் நோன்பு வைப்பார், அடுத்த நாள் நோன்பு விடுவார். இதுதான் அவருடைய வாழ்நாளுடைய பழக்கமாக இருந்தது என்று சொன்னார்கள். அப்போது நபிமார்களாக இருந்தாலும் கூட இந்த நோன்பை அவர்கள் ஒரு பழக்கமாகவே வைத்திருந்தார்கள். வெறுமனே சடங்கு சம்பிரதாயமாக அல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படி நாம் வந்து பல் துளக்குறோமோ, டெய்லி சில பேர் டெய்லி குளிப்பாங்க அப்படிதானே, சில பேர் டெய்லி பல் துளக்குவார்கள், சில பேர் அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கும். இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களில் ஒரு பழக்கமாக இஸ்லாம் நோன்பை சொல்லி தருகிறது. காரணம், நோன்பு என்பது வெறுமனே மறுமைக்கானது மட்டும் கிடையாது. நோன்பு என்பது நான் வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு நிறைய சொர்க்கத்தை கொடுப்பான், சொர்க்கத்தில் வந்து நிறைய எனக்கு விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும் என்பதற்காக மட்டும் கிடையாது நோன்பு என்பது. நோன்பு என்பது இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும். இந்த உலக வாழ்க்கையில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் டிசிப்ளினை ஏற்படுத்தும், ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தும், ஒரு சுய கட்டுப்பாட்டை ஏற்படுத்தும், ஒரு நேரிய சிந்தனையை ஏற்படுத்தும், ஒரு சரியான சிந்தனையை அவனுக்கு கொடுக்கும், ஒரு அழகான முறையில் ஒரு செயலை செய்யக்கூடிய ஒரு பக்குவத்தை அவனுக்கு கொடுக்கும். இப்படி இந்த உலகத்திலும் பல விஷயங்களை, தாக்கங்களை செலுத்தக்கூடிய ஒரு வணக்க வழிபாடாகத்தான் இஸ்லாம் நமக்கு நோன்பை சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அப்போ இந்த நோன்பை நாம் அடைய இருக்கின்றோம், நோன்புடைய மாதமான ரமலானை நாம் அடைய இருக்கின்றோம். எதற்காக அடைய இருக்கின்றோம், ஏன் நான் நோன்பு நோக்கிறேன்? எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு முதலாவது வரக்கூடிய கேள்வி, ஏன் நான் இந்த விஷயத்தை செய்கிறேன், இந்த இடத்துக்கு போகிறேன், இங்கேருந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், வாகனத்தில் இவ்வளோ தூரம் பயணித்து ஒரு இடத்துக்கு போகிறேன். அப்போ எனக்கு என்ன கேள்வி வரணும் முன்னாடியே, எதற்காக போக வேண்டும், எதற்காக போக வேண்டும்? இந்த மொபைலை எப்படி நான் கையில் எடுக்கிறேன், அப்போ எனக்கு என்ன தெரியணும், எதற்காக எடுத்தேன், இதை ஆன் பண்ணி எதையாவது ஒரு மெசேஜை பார்க்கலாம். அதே போல தான் ஒரு நோன்பை நான் நோக்கிறேன் என்று சொன்னால் எதற்காக நான் நோக்கிறேன், அது என்னுடைய வாழ்க்கையில் பல தாக்கங்களை ஏற்படுத்தும், பல மாற்றங்களை ஏற்படுத்தும், என்னை இறையச்சம் உள்ளவனாக மாற்றும், என்னுடைய வாழ்க்கையில் அது ஒழுக்கத்தை கொண்டு வரும், கட்டுப்பாட்டை, சுய கட்டுப்பாட்டை கொண்டு வரும். எனக்கு மிகவும் விருப்பமான ஒரு விஷயத்தை நான் செய்ய வேண்டும் என்று உன்னுடைய உள்ளம் தூண்டினால் கூட அதனை நான் செய்யாமல் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாட்டை, ஒரு பழக்கத்தை இஸ்லாம் நமக்கு கொண்டு வருகிறது இந்த நோன்பின் மூலமாக என்பதை பார்க்கின்றோம். இதுவல்லாமல் இந்த எந்த ஒரு தாக்கமும் இல்லாமல் வெறுமனே ஒரு ட்ரையான, வெறுமனே ஒரு சடங்கு சம்பிரதாயத்துக்காக மட்டும் நாம் நோன்பு நோற்போம் என்று சொன்னால் அந்த நோன்பில் எந்த ஒரு பலனும் இல்லை என்பதை பார்க்கின்றோம்.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கின்றான், லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும். நீங்கள் குர்பானி கொடுக்குறீங்க, பல கஷ்டங்களை பட்டு பல்லாயிரங்களை செலவழித்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிராணிகளை குர்பானி கொடுக்குறீங்க. ஆனால் இந்த பிராணியினுடைய இறைச்சியோ ரத்தமோ இறைவனை சென்று அடைவது கிடையாது. உங்களுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் இருக்கும் தெரியுமா, அந்த தக்குவா, அந்த இறையச்சம்தான் இறைவனை சென்று அடைகிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவதை பார்க்கின்றோம். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் பாருங்க, மல்லம் யத கௌல ஸூர் வல் அமல பிஹி. யார் பொய்யான பேச்சுகளையும் மோசமான செயல்பாடுகளையும் மோசமான நடவடிக்கைகளையும் விட்டுவிடவில்லையோ, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு. அவர் பசித்திருப்பதனாலோ அல்லது தாகமாக இருப்பதனாலோ இறைவனுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்போ ஏன் இந்த நோன்பை ஒரு மனிதர் நோக்கின்றார், பசியாக இருக்கின்றார், தாகத்தை கட்டுப்படுத்திக் கொள்கின்றார், இச்சையை கட்டுப்படுத்திக் கொள்கின்றார், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மனிதரை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுகிறார்கள், நோன்பு நீ வைத்து விட்டால் மட்டும் போதாது, அந்த நோன்பு உன்னில் என்ன தாக்கங்களை ஏற்படுத்துமோ அந்த தாக்கங்கள் உனக்கு ஏற்படவில்லை என்று சொன்னால் அந்த நோன்பிற்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது, அந்த நோன்பிற்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கின்றோம். இப்போ நோன்பு என்பது இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பல அழகான வாழ்க்கை முறையை சொல்லித்தரக்கூடிய ஒரு மார்க்கம் தான் இந்த நோன்பு என்பது. இந்த ஒரு வணக்க வழிபாடு தான் இந்த நோன்பு என்பது நாம் பார்க்கின்றோம். அப்போ நாம் அப்படிப்பட்ட ஒரு நோன்பை அடைய இருக்கின்றோம். அதிலும் நோன்பிலேயே சிறந்த ஒரு மாதமான ரமலான் என்கின்ற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவதை போன்று ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் இறக்கப்பட்ட ஒரு மாதமான இந்த ரமலானை அடைய இருக்கின்றோம். ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும். யார் அந்த மாதத்தை அடைகின்றாரோ அவர் அதில் நோன்பு நோற்கட்டும் என்று கட்டாயமாக சொல்லுகின்றது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் 11 மாதங்கள் நீங்கள் விருப்பப்பட்டால் நோன்பு நோற்கலாம். விருப்பப்பட்டால் நான் 11 மாதத்தில் ஒரு நாள் கூட நோன்பு நோற்காமல் இருப்பேன், அது அவருடைய விருப்பம், நன்மை குறைவு, அவ்வளோதான். இப்படி சாய்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய இஸ்லாம், நீங்கள் கட்டாயம் நீங்கள் நோயாளிகளாகவோ அல்லது உங்களால் நோன்பு வைக்க முடியாத ஒரு சூழலாகவோ பிரயாணத்திலோ இருந்தாலே தவிர, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாராக இருந்தாலும், நான் ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும், நீங்கள் கட்டாயம் இது ஒரு மார்க்க கடமையாக இஸ்லாத்தினுடைய 5 தூண்களில் ஒரு தூணாக கட்டாயமாக இந்த மாதத்தில் மாற்றுகிறது. காரணம், நம்ம சில வேலைகளை கொடுப்போம். ஒரு மனிதர் இருக்கார், ஒரு பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீ இதை விருப்பப்பட்டா செய், விருப்பப்படாமல் செய்யாத அப்படின்னு சில விஷயங்களை சொல்லுவோம். ஆனால் அவன் அதை செய்யாமே இருக்கின்ற நேரத்தில் நம்ம ஒரு நிர்பந்தத்தை கொடுப்போம். ஏன், இதை நம்ம சொல்லி பார்க்குறோம் ஆனால் செய்யவே மாட்டானே, எனவே நிர்பந்திச்சு பார்ப்போம். அதே போல தான் இஸ்லாம் நமக்கு இதை கட்டாயமாக மாற்றி காட்டுகிறது. மாதத்தில் என்ன பண்ணுது, நோன்பை நீங்கள் விருப்பப்பட்டால் நோக்கலாம், விருப்பப்பட்டால் விடலாம், அது உங்களுடைய வாழ்க்கையில் பல நலவுகளை கொண்டு வரும் என்று சொன்ன மார்க்கம் இந்த 30 நாட்களில் உங்களுக்கு சாய்ஸ் கிடையாது. இந்த 30 நாளில் கட்டாயம் இந்த பழக்கத்தை நீங்கள் பழகிதான் ஆக வேண்டும், உங்களிடத்தில் நியாயமான காரணங்கள் இருந்தாலே தவிர என்பதை இஸ்லாம் அந்த இடத்துல சொல்லுது. அப்போது இந்த புனிதமான ஒரு ரமலான், அதே போன்று புனிதமான ஒரு நோன்பை நாம் அடைய இருக்கின்றோம். எனவே அந்த நோன்பிற்கான தயாரிப்புகளையும், அந்த நோன்பு என்னில் என்ன தாக்கங்களை ஏற்படுத்த வேண்டும், நான் எப்படிப்பட்ட மனிதராக அந்த நோன்புடைய காலத்திலும் அந்த நோன்பிற்கு பின்னாலும் இருக்க வேண்டும் என்பதை நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். வெறுமனை சடங்காகவோ சம்பிரதாயமாகவோ நானும் முஸ்லீம் தான், நானும் நோன்பு நோக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் அந்த எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த தேவையில்லை, அப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்ம இடத்தில் வந்துவிடக்கூடாது. எண்ணங்களில் சரியானவர்களாக இருக்க வேண்டும், எண்ணங்களில் சரியானவர்களாக இருக்க வேண்டும். ஒரு விஷயத்தை செய்கிறோமா செய்யலையான்றது 2வது, ஒரு விஷயத்தை நினைக்கிறோமான்றது தான் ஃபர்ஸ்ட். ஒரு விஷயத்தை நான் நோன்பில் நல்ல முறையில் இருக்க வேண்டும், அந்த மாதம் முழுக்க சிறந்த வணக்க வழிபாடராக நான் இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் இல்லையா, அந்த எண்ணமே மிகப்பெரிய ஒரு எண்ணம், அந்த எண்ணமே மிகப்பெரிய ஒரு எண்ணம். அந்த எண்ணத்திற்கு செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கம்தான் இந்த ஒரு மாதம்தான் இந்த நோன்புடைய இந்த மாதம், ரமலானுடைய இந்த மாதம். எனவே இதனை பயன்படுத்தி கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கான படிப்படியான முயற்சிகளில் நாம் ஈடுபட வேண்டும். காரணம், இந்த நோன்பை விட்டால் அதோடு 11 மாதங்கள் 12 மாதங்கள் கழித்து தான்
அந்த மாதத்தை நாம் அடைய இருப்போம். அதுவரைக்கும் ஒரு பயிற்சி தான் இந்த நோன்பினுடைய இந்த ஒரு மாதம். இந்த பயிற்சியிலேயே நம்ம கோட்டை விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதற்கடுத்து வரக்கூடிய அந்த 11 மாதமும் அதே போன்றுதான் அமையும். இந்த 30 நாட்களை நாம் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் அது ஏனைய வரக்கூடிய ஒரு 11 மாதங்களுக்கு, அட்லீஸ்ட் ஒரு 10 மாதத்துக்கு, அதை இல்லாட்டி ஒரு 8 மாதத்துக்கு, அட்லீஸ்ட் ஒரு 6 மாதத்திற்காவது அந்த நோன்பு நம்முடைய வாழ்க்கையில் பல தாக்கங்களை ஏற்படுத்தும். எனவே நோன்பு வெறுமனே சடங்காக மட்டும் நாம் நினைக்காமல் அது என்னுடைய உலக வாழ்க்கையை சீர்படுத்துகிறது, மறுமை வாழ்க்கையில் சீர்படுத்துகிறது, மறுமையில் பல நன்மைகளை கொண்டு வருகிறது, இந்த உலகத்திலும் அது பல நன்மைகளை கொண்டு வருகிறது என்கின்ற எண்ணங்களோடு நாம் நோன்பை அணுகுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அது பல தாக்கங்களை ஏற்படுத்தும், பல மாற்றங்களை ஏற்படுத்தும். எனவே இந்த நோன்பின் மூலமாக, இந்த ரமதானுடைய இந்த மாதத்தின் மூலமாக பல தாக்கங்கள் நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட்டு சிறந்த மனிதர்களாக வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கியல் புரிய வேண்டும் என்று கூறியவனாக எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.